அலார்மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்திய ராணுவம் இப்போ ரீசண்டாக லேட்டஸ்ட்டாக பாகிஸ்தான் மேலே ஒரு அட்டாக்கை தொடுத்துருக்குறாங்க. அதனுடைய காரணங்கள் என்ன, அது எவ்வளவு கால்குலேட்டடாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற லேட்டஸ்ட் நியூஸை 8/5/2025 8 மே கிட்டத்தட்ட ஒரு 3:30 PM இந்த டைமில் உலவுகிற அந்த லேட்டஸ்ட் செய்தியை தான் இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சுருக்கமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவினுடைய காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் 26 அப்பாவி பொதுமக்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொன்று குவித்தார்கள். துப்பாக்கி முனையில் சுட்டு கொன்னாங்க. அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளில் சில பேர் பாகிஸ்தான் ஆர்மி இராணுவத்திலிருந்து அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்களை அந்த பகல்காம் காடுகளுக்குள்ளே இந்திய இராணுவம் தொடர்ந்து தேடிட்டே இருந்துச்சு. 2 வாரமாக இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி 9 தீவிரவாத ஹெட் குவார்ட்டர்ஸை பாகிஸ்தானுக்குள்ளே போய் இந்திய இராணுவம் அட்டாக் பண்ணி அழிச்சிச்சு. அதில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நிறைய பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 9 கட்டிடங்களும் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் ப்ராவின்ஸ், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்த 2 இடங்களில் உள்ள 9 தீவிரவாத கட்டிடங்களை அடித்து நுகர்த்துனாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இம்மீடியட்டாக பாகிஸ்தான் இந்தியா பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தான் ஏகப்பட்ட துப்பாக்கி சூட்டை இம்மீடியட்டாகவே நடத்தினாங்க. அதனால் இந்திய எல்லைகளுக்கு உள்ள இந்திய பொதுமக்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 15 பேர் இந்திய குடிமக்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. 50க்கும் மேலே கிட்டத்தட்ட 100 பேர் ஹாஸ்பிட்டலில் காயமடைஞ்சு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கசிந்தது. அதன் பிறகு பாகிஸ்தான் அந்த இராணுவமும் பாகிஸ்தானினுடைய பிரதமரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நிகழ்வுக்கு, அதாவது இந்தியா 9 தீவிரவாத கட்டிடங்களை அழித்த அந்த நிகழ்வுக்கு பதிலடி பாகிஸ்தான் இராணுவம் கட்டாயம் கொடுக்கும். ஆனால் அதை எப்படி கொடுக்கும், எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் அறிவித்தது. அதில் இருந்தே இந்திய இராணுவம் ரொம்ப அலர்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் இப்போ ரீசண்டாக ஒரு அட்டாக்கை இந்தியா மேலே பண்ணாங்க. அது என்ன அட்டாக் அப்படின்னா, நம்மளுடைய மிலிட்ரி லொக்கேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவினுடைய மிலிட்ரி லொக்கேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களை குறிவச்சு, ஆதாம்பூர், பட்டிண்டா, சண்டிகர், இந்த மாதிரி 15க்கு மேற்பட்ட இடங்களை குறிவச்சு பாகிஸ்தான் இராணுவம் அவங்களுடைய மிசைலை நம்ம இந்தியா மேலே குறி வச்சு பாய்ச்சிருக்கிறாங்க. அதை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற S-400 டைப்பு ஏர் டிஃபென்ஸ் இன்டகிரேட்டட் சிஸ்டம், இதை நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கினோம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான்லேருந்து வந்த எல்லா மிசைலையும் தடுத்துருச்சு, நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம இந்திய இராணுவம் சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் இராணுவம் இந்தியா இராணுவத்துக்கு மேலே, அதுவும் மிலிட்ரி லொக்கேஷன்ஸில் இந்த மாதிரி அட்டாக் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்த இந்திய இராணுவம் ட்ரோன் மூலமாக பாகிஸ்தானினுடைய கோர் நகரம், பாகிஸ்தானுடைய இம்பார்ட்டன்ட் நகரமான லாகூரில் அவங்க ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. அது S-300 டைப்பு, சரிங்களா, ஒரு ஜென்ரேஷன் கம்மின்னு நினைக்கிறேன். அது எங்கேருந்து வாங்கப்பட்டதுன்னா, சைனா கிட்ட இருந்து 1600 கோடி ரூபாய் செலவில் பாகிஸ்தான் அந்த ஏர் டிஃபென்ஸ் இன்டகிரேஷன் சிஸ்டத்தை வாங்கி லாகூரில் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னா, அந்த நாட்டினுடைய முக்கியமான பகுதியான லாகூரை இந்தியாவிட்ட இருந்து ஏதாவது ஏர் மிசைல் வந்துச்சு அப்படின்னா தற்காப்பு பண்ணுறதுக்காக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது என்ன பண்ணுன்னா, இந்தியாவிலேருந்து ஏதாவது மிசைல் நம்ம ஏவணும் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி வானத்திலே அழிச்சிரும். அதுதான் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா 9 இடங்களை போய் தாக்குச்சு.
அப்போது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த இடத்துல எல்லாமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு, அது எல்லாமே ஃபெயில் ஆயிருச்சு. இப்போ மறுபடியும் வந்து அவங்க பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டு மேலே வந்து ஏகப்பட்ட மிசைல்ஸை வந்து ஏவி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மிசைல்ஸை எல்லாமே வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது எல்லாத்தையும் தடுத்துருச்சு. இப்போது நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ட்ரோன் மூலமாக அவங்க லாகூரில் வாங்கி வச்ச அந்த சைனாவினுடைய HQ-7 அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இப்போ போய் அழிச்சிருக்கிறோம், அடிச்சிட்டோம். லாகூரில் இருந்த அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இந்திய இராணுவம் அட்டாக் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லப்படுகின்றது. இதுதாங்க நடந்துகிட்டு இருக்குது. பேசிக்காக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படிங்கிற வெர்ஷனில் வந்து இந்திய இராணுவம் நம்மளுடைய நாட்டையும் தன்னையும் தற்காப்பு பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை வந்து அழிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாங்கி வச்சுருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகும், ஆனால் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸினுடைய வீக்னஸை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்திய இராணுவம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம S-400 அப்படிங்கிறது 300 விட ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த 15 மிசைல்ஸை வந்து தடுத்து நிறுத்திருச்சு. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தான் லாகூரில் வந்து யாராவது யூஎஸ் சிட்டிசன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கிளம்பி வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விடுத்திருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனைங்கிறது வந்து 100 வருஷமாக போயிட்டுருக்கு, ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தே போயிட்டுருக்கு, வருஷக்கணக்காக போயிட்டுருக்கு, இது ரொம்ப பழைய பிரச்சனை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வரைக்கும் யூஎஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக தலையிட்டு நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி மூக்கு நுழைப்பாங்க. ஆனால் யூஎஸ் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா, உலக நாடுகள் எக்காடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவி வேணும்னா சொல்லுங்கப்பா, நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தர்றேன், ஆனால் வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் நாட்டு பிரச்சனையை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட்ஸை எடுக்கிறாரு. இதுதாங்க நடந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம்.